வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுகிறேன். இது யாருன்னா நம்ம ஸ்டாலின் சாருக்கு தான். சார் நீங்கள் கவலையே படாதீங்க சார், வர ஆட்சி உங்கள் ஆட்சி தான். அது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எதிர்க்க நிற்கிறவங்க எல்லாரும் சிஎஸ்கே பிளேயர் மாதிரி வர்றானுங்க, தடவுறாங்க, அதோடு அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. ஒரு பொட்டென்ஷியல் பிளேயர் யாரும் இல்லை. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே சேரும்போதே சண்டையாக போகுது. மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை, இவன் சண்டை அவன் சண்டை எல்லாம் புட்டுனுக்குறானுங்க. சீமானு விஜய்லாம் தனித்தனி என்னன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஆளுக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு ஜெயிக்கிறதே பெருசாக இருக்கும். அதிமுக மொத்தமாக ஒரு 30-40 தான் வரும் மாதிரிக்குது. சாலிடாக நீங்கள் தான் வருவீங்க. வர ஆட்சி உங்கள் ஆட்சி தான். அதில் எனக்கு இன்னி வரலும் எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நல்லா பண்ணுறீங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் தயவு செய்து இந்த சீனியர் மினிஸ்டருங்கெல்லாம் முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் கணக்கு கேட்குறீங்க, பணம் சுருட்டுறாங்க, நீங்கள் கணக்கு கேட்குறீங்க. கணக்கு கேட்டவுடனே அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால் எதனா ஒன்று மைக்கில் பேசி வைப்போம், இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்து வைப்போன்ட்டு தான் பண்ணுறாங்க. இது கூட உங்களுக்கு புரியல. இது டிஎம்கேனால ஊழல் கட்சின்னு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாம் ஊழல் பணத்தில் தான் வருது. ஊழல் பண்ணால் தான் மக்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு காசு கொடுக்க முடியும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியுது. மக்களுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இங்கே யாருமே காந்தி கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நல்லவனாக பார்த்து ஓட்டு போட்டால் செல்லாத ஓட்டு ஆகி போகுது. என்ன பண்ணுறது? இந்த நாட்டில் பிறந்துட்டு புலம்பின்னு தான் இருக்கணும் கட்சிகளும். சரி, நான் மேட்ருக்கு வரேன். நீங்கள் பொன்முடிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி பிடுங்கிறத விட வனத்துறை அமைச்சர் பதவி பிடுங்கிட்டு அவரை துணை பொதுச் செயலாளராக ஆக்கிடுங்க. நம்ம துரைமுருகனுக்கும் மினிஸ்டர் பதவி பிடுங்கிட்டு ஒரு கட்சி பதவி, பெரிய பதவி, ஒரு தலைவர் பதவி கூட கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம கேஎன் நேருக்கும் மினிஸ்டர் போஸ்ட்டு பிடிங்கிட்டு ஒரு இது கொடுத்துருங்க. இந்த சீனியர் மினிஸ்டர் மொத்தம் ஒரு 8 மந்திரி 8-9 மந்திரிங்க இருக்காங்க. எல்லாரையும் பிடிங்கிட்டு நீங்கள் வெறும் கட்சி பதவி மட்டும் குத்து விட்டுடுங்க. நாடு நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஜூனியர் மினிஸ்டராவது வாய் திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோ இல்லாட்டி தங்கம் தனசோ எதனா உங்கள் ஆட்சிக்கு கெட்ட பேர் வர மாதிரி வாய் திறக்கிறாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பேசினா எது கான்ட்ரவர்சி ஆகும்னு. சீனியர் மினிஸ்டர்களுக்கும் தெரியும் எது கான்ட்ரவர்சி ஆகும்னு. தெரிஞ்சு தாங்க பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ மிதப்பில் இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இவங்க எல்லாரையும் சைலண்ட்டாக கட்சி பதவி கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு 2 செக்யூரிட்டி பிளாக் கார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 10 கார் அவங்க பின்னாடி போகிற மாதிரி வர மாதிரி பண்ணி விட்டுட்டிங்கன்னா, ஆட்சியில் திறக்கவே திறக்காதீங்கிட்டிங்கன்னா உங்கள் ஆட்சி தான் வர 5 வருஷத்துக்கும் ஜாம் நடக்கும். உதயநிதி நாங்களும் முதலமைச்சராக பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.